ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம ஒரு சாட்டர்டே vlog தான் பார்க்க போகிறோம். என்னோடய சோக கதை தான். உங்களில் யாருக்கெல்லாம் வீக்கெண்டில் ஒர்க் போக பிடிக்காதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கும் பிடிக்காது, பட் பேக்லாக்ஸால் வேறு வழி இல்லாமல் கூப்பிட்டுட்டாங்க. அதனால் எப்பவும் போல் நம்ம ஜன்னல் சீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஆஃபீஸ் போயிட்டேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. டெஸ்டினேஷன் ரீச் ஆனதும் ஃபுல் காலியாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே என்னோட ஒரு கொலிக் கிடச்சாங்க, அவங்கள ஹாய் சொல்ல சொன்னேன். அப்படியே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸை நோக்கி போயிட்டுருந்தோம். ஆஃபீஸ் கிட்டே போனதும் மாடி நல்லா இருந்துச்சு. உள்ளே போனதும் செம குளிருங்க. ஏன்னா இது குளிர்காலம். தென் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு கேஃபிடேரியா போனால் அங்கேயும் ஆள் இல்லை. அப்புறம் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நாஸ்டா சாப்பிட்டுட்டு அவங்க எல்லோரும் ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னேன். எல்லோரும் நான் சொன்னதுக்காக ஹாய் சொல்லாங்க. உள்ளே போய் என்னடா வாழ்க்கைன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 2 மணி ஆகிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட போகணும் கைஸ். ஐஸ்கிரீமும் சாண்ட்விட்சும் தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் பேக் டு ஒர்க். பார்த்தா ஈவினிங் ஸ்கை வேறு ரொம்ப அழகாக இருந்துச்சு. முன்னாடியே பார்த்ததும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தென் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா ஈவினிங் ஆகி இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு. தென் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டேன். அப்புறம் அப்படியே லிஃப்ட்லேயே யாருமே இல்லையா. நீங்களே பாருங்கள் கைஸ், நான் வீட்டுக்கு கிளம்பும் போது நைட்டே ஆகிட்டு. சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆஃபீஸ் கிளம்பிட்டு சன்செட்டை கூட பார்க்க முடியல. என்ன பண்ண, சரி அப்படியே பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம் ஹாப்பியாக. ஏன்னா நாளைக்கு சண்டே, வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான். நைட் டைமில் மைண்ட் ஸ்பேஸே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி. அப்புறம் அப்படியே அதெல்லாம் தாண்டி முன்னாடி வந்துட்டோம். முன்னாடி வந்ததும் பிரிட்ஜு தான் தெரிஞ்சிச்சு. பிரிட்ஜை பாருங்கள், ஆளே இல்லாத பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதும் தானே இறங்கினதப்போ இப்படி தான் இருந்துச்சு. ரஷ் எப்பவும் போல தான். இதெல்லாம் தாண்டியும் நான் வீட்டுக்கு போயிட்டேன் கைஸ். பாய்.